ஹிமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கட்டடம் ஒன்று ஆற்றில் சரிந்து விழும் பதைபதைக்க வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. அது உங்கள் பார்வைக்கு. खत्म अंकल, सब्जी मंडी खत्म, सारा गया, देख लो आप अब घर से ही. खत्म अंकल, सब्जी मंडी खत्म, सारा गया, देख लो आप अब घर से ही. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். ஹிமாச்சல பிரதேசத்தில் என்ன நிலவரம் ராஜா? ஒரு 3 அடுக்கு மாடி கட்டடம் இப்படி சரிந்து விழுத பார்க்கும்போதே பதைபதைக்க வைக்குது. மழை தற்பொழுது தொடர்ந்து அங்கு பெய்து கொண்டிருக்கிறதா? அங்கு மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் இன்று காலை முதலே பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சிம்லாவின் ராம்பூர், மண்டி மற்றும் குழுவின் மலானா ஆகிய இடங்களில் மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பல வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் அந்த பகுதியில் சேதமடைந்திருக்கிறது. சிம்லாவில் மட்டும் மேக வெடிப்பு காரணமாக இதுவரை 50க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அம்மாநில முதல்வர் அதிகாரிகளுடன் மீட்பு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள் இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2 உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் பாலங்கள் இடிந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் எல்லாம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. குழு மாவட்டத்தில் உள்ள மணிகரா பள்ளத்தாக்கில் காய்கறி சந்தை, இப்பொழுது நீங்க பார்க்கும் காட்சிகள் காய்கறி சந்தை கட்டிடம் அதுதான் தற்போது இடிந்து விழுந்து இருக்கிறது. இதேபோல் பல்வேறு இடங்களிலும் வீடுகள் எல்லாம் சேதம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இந்த நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் மத்திய அமைச்சராக இருக்கும் JP நட்டா அம்மாநில முதல்வரிடம் பேசி மத்திய அரசு அனைத்து உதவியும் செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார். மற்றும் பாஜக தொண்டர்களும் நிவாரண பணியில் ஈடுபடுத்துமாறு மாநில தலைவருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் இந்த பல்வேறு இடங்களில் இந்த போல் சேதங்கள் ஏற்பட்ட செய்தி மனவேதனை அளிக்கிறது. இழந்து வாடும் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் குழு, மாநில நிர்வாகத்தின் பல குழுக்கள் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல் என் எண்ணங்கள் எல்லாம் அந்த மக்களிடையே இருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்பதாக பிரியங்கா காந்தி பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து மீட்பு நிவாரண பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்களை பாதுகாப்பான இடத்து முகாம்களுக்கு அழைத்து செல்வது தொடர்பாக நிர்வாக அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.